தஞ்சை பெரிய கோவில் தான் போயிட்டுருக்கோம். இந்த சன் எப்படி ரைஸ் ஆகுதுங்க, இந்த வியூவை பாருங்கள். சும்மா சன்னு ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் சன் ரைஸ் ஆக போயிட்டுருக்கோம். நம்ம சிண்டா பாருங்க, ஜாக்கெட்டு, நீ கார்டு, ஹெல்மெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு மணல் ஆற்றுக்குள்ளே குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். செம காமெடியாக இருக்குது ப்ரோ வராப்பில் தாங்க. கல்லணை டேம் நான் 5.7 கிலோமீட்டர்ஸ் கட்டுதுங்க. நாங்கள் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க. நம்ம வண்டி ரொம்ப அருமையான வண்டின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம RX-ஐ பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நம்ம தஞ்சாவூருக்குள்ளே வந்துட்டோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எங்கேன்னு தெரில. அதுக்கு முன்னாடி மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு பிளான் போடுறோம். செய்வாங்க. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம உங்கள் கோயிலிருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக பார்த்து முடிச்சு கிளம்பிப்போம். டைம் கிட்டத்தட்ட 3:30 இருக்கும். நம்ம ஈரோட்டுக்கு நம்ம வீட்டுக்கு மேப்ஸ் போட்டோம். அப்ராக்சிமேட்டாக நைட் 8 o'clock ரீச் ஆகும்னு சொல்லுது. பார்ப்போம். கண்டிப்பாக அதுக்கு டிலே பண்ணிடுவோம். விடுங்க பார்ப்போம். வாங்க அப்படியே கொஞ்சம் வெளியே அவுட்ருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சிட்டியிலேருந்து வழியாக போகிற அளவுக்கு அவுட்ரு வந்துட்டோங்க. இன்னும் 201 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. இன்னும் 86க்கு போயிடுவோன்னு ஸ்பீட் பிரேக்கரை பார்க்காம ஷிட். இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குங்க. 87க்கு போயிடுவோன்னு கூகுள் மாமா சொல்கிறேன். அப்படியே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:46. 3 o'clock கிளம்போன்னு நினச்சோம். பட் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வழியாக கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே எங்கேயும் எந்த ஸ்டாப்பும் இல்லை. டேரெக்டாக ஈரோடு நம்ம வீட்டுக்கு தான். சிண்டா மட்டும் டயர்ட் ஆகிறப்போ மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு சும்மா பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நாளைக்கு வேறு இன்னொரு ரைடு இருக்குது. போய் கோப்ரோ வேறு அதுக்கு சார்ஜ் போட்டு ரெடி பண்ணணும், தூங்கணும். சரி பார்ப்போம். வாங்க இன்னும் கொஞ்சம் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக ஹைவேக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 193 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 3:55. 85க்கு ரீச் ஆகிடும்னு சொல்லுது. பார்ப்போம். இதுக்கு மேலே ஸ்டாப்பே இல்லைங்க. ஒரு மினிமம் 60-70 மினிமம் ஒரு 650 இல்லை 60 கிலோமீட்டருக்கு எந்த பிரேக் எடுக்காமல் போக பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாங்க. நடுவில் எது விலாக் பண்ண முடியும்னு தெரில. பிகாஸ் இப்போ நான் ஏன் இவ்வளோ ரஷ் பண்ணுறேன்னா, நாளைக்கு இன்னொரு ரைடு போகணும். அதுக்கு போய் எல்லாம் பேட்டரியெல்லாம் சார்ஜ் போட்டு ரெடியாக வச்சுட்டு கொஞ்சம் நேரமாச்சு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக தான் இப்படி சும்மா ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். இது ஒரு புது விதமான அனுபவம் தான். சரி வாங்க கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் ரிட்டர்ன் போகும்போதும் வரும்போது பண்ண மாதிரியே லாக் பண்ணால்
கொஞ்சம் போர் அடிக்கும். பட் இப்போ போகிற வழி வேறு வழி. வரையில் நம்ம அந்த திருச்சி டேம் போனனால உள்ளே போய் வந்தோம். இப்போ நம்ம உள்ளே போக மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே ஹைவேலேயே அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். வாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. அதான் நான் கோப்ரோவை கழட்டி வச்சலான்னு இருக்கேன். இந்த விலாக் இங்கேயே முடிச்சுக்கிறேன். பிகாஸ் ரிட்டன் எப்படி இருட்டாயிரும். ரிட்டன் போகிறது விலாக் பண்ணி உங்களை போர் அடிக்க விரும்பலை. நாளைக்கு வர இன்னொரு ரைடு போகணும். அதுக்காக ஒரு பேட்டரியாச்சும் மிச்சம் பண்ணாதான் இன்னொரு பேட்டரி சார்ஜ் ஆகிறதுனா கொஞ்சம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும் விலாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆக விரும்பலை. ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ரைட் பண்ணி இன்றைக்கி வீட்டுக்கு போகணும். ஸோ தஞ்சாவூர் ரைடை தஞ்சாவூர்லேயே முடிக்கிறேன். பாய். அடுத்த ரைடில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.